bag of mouth. Cause we run the east, west, the north and south. Make them know so that them can't get me out. Anything that them மாயா ஏமா இவ்வளவு பழைய புடவையை கட்டியிருக்க? வச்சா புதுசா ஏதாவது வாங்கி கட்டிக்க வேண்டியதானே? என்கிட்ட வேற சாரி இல்ல. இந்த மாயா இந்த 10,000 ரூபாய் வச்சுக்கோ. இல்ல வேண்டாங்க ஐயா. ஏதாவது புதுசா வாங்கி கட்டிக்கோ. அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. அம்மாவுக்கு தெரியாது, நானும் சொல்ல மாட்டேன். இந்த வச்சுக்கோ. இல்ல எனக்கு பயமா இருக்கு, வேண்டாம். என்ன மாயா என்ன மூணாவது மனுஷன் மாதிரியே ட்ரீட் பண்ற? வச்சுக்கோ மாயா. இல்ல வேணாம். பரவாயில்ல வேணாங்க ஐயா. வச்சுக்கோ மாயா, செலவுக்கு வச்சுக்கோ. இவ்வளவு பணம் இருந்தும் வாழ்க்கையில நிம்மதியே இல்லாம போச்சு. நான் கூட கேள்விப்பட்டேன். கவலைப்படாதீங்க ஐயா. ஏன்டா கல்யாணம் பண்ணமோன்னு தோணுது? நல்ல நேரம் வரும் ஐயா. கவலைப்படாத மாயா, உன்னை பத்தியும் கேள்விப்பட்டேன். உன்னை ஒரு பெரிய இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. மாயா, இந்த பணம் கொடுத்த விஷயத்த இந்த வீட்டுல யார்கிட்டயும் நீ சொல்லாத. நானும் சொல்ல மாட்டேன். சரி. மாயா. ஐயா. ஸ்ட்ராங்கா ஒரு காஃபி கொடு மாயா. அங்க வச்சுட்டு இல்லங்க ஐயா, வேண்டாங்க ஐயா. அம்மா பக்கம் திட்டுவா. வேண்டாங்க ஐயா. ஐயா ஐயா வேண்டாங்க ஐயா. என் நிலைமை புரிஞ்சுக்கிட்ட நீயே இந்த மாதிரி செய்யலாமா? அம்மாக்கு தெரிஞ்சா திட்டுவாங்க. உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்யறேன். உனக்கு என்ன வேணும்னு சொல்லு, நான் செய்யறேன். நான் சொல்றதை கேளு மாயா, ப்ளீஸ் மாயா, நான் சொல்றதை கேள. யாருக்கும் தெரியாது. Oh my God. அவங்க 2 பேரும் வந்துட்டாங்க போல இருக்கு. எதுவுமே நடக்காத மாதிரி எடுத்துக்கோ, ஓகே? நீங்க வந்தது எக்காரணம் கொண்டு அவங்களுக்கு தெரியக்கூடாது. சரி. சீக்கிரம் ஏதாவது வேலை செஞ்சு பிஸி ஆயிடு. எங்கேயாவது மேல போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். ட்ரை பண்றேன். எங்க போயிருந்தீங்க? கோயிலுக்கு போயிருந்தேன். வாங்க. பாண்டிச்சேரியில இருந்து எப்பங்க வந்தீங்க? ஜஸ்ட் நோ, இப்பதான் வந்தேன். எங்க மாயா இவ்வளவு நேரமா காலிங் பெல் அடிச்சுட்டே இருக்க? அவ உள்ள வேலையா இருப்பா, நான் கொஞ்சம் பிஸியா இருந்தேன். இங்க பாருங்க. என்ன விசேஷம்? உங்களுக்காக தான் நான் வேண்டிக்கிட்டேன். எனக்காகவா? எதுக்கு? உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி சுகுணா சொன்னா, அதான் கோயிலுக்கு போனேன். ஜஸ்ட் ஃபீவர்மா, ஐ அம் ஆல் ரைட். என்னோட பிசினஸ் நீ வந்த ராசியில சூப்பரா போகுது. ஏங்க என் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன கைவிட்டுற மாட்டீங்களே? ஏமா இந்த மாதிரிலாம் பேசுற? இல்லங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சத்தியமா நான் உன்னை கைவிட மாட்டேன். நான் உன் மேல வச்சிருக்கிற பாசத்தை நீ இன்னும் சரியா புரிஞ்சுக்கல. எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டா கைடா நீ மட்டும்தான் இருக்க. உனக்கு போய் நான் துரோகம் பண்ணுவேனா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. சுப்பிரமணிய சார், வாங்க வாங்க உட்காருங்க. எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். என் ஒய்ஃப் சாந்தி. வணக்கம்மா. சாந்தி, அந்த செக் புக் எடுத்துட்டு வாங்க ப்ளீஸ். சரிங்க. மாயா, நீங்க கேட்ட பேங்க் டீடைல்ஸ் எல்லாம் கொண்டு வந்திருக்கேன். நீங்க சொன்னபடி பண்ணிடுவோம். வெரி குட் வெரி குட். சார், பிசினஸ் எல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. டாக்குமெண்ட்லாம் ரெடி சார், சைன் மட்டும் பண்ணா போதும். வெரி குட் சார். இவங்க என்னோட ஒய்ஃபோட மதர். வணக்கம்மா. அப்புறம் சாந்தி, இந்த டாக்குமெண்ட்ஸ்ல ஒரு கையெழுத்து போட்டுருமா? அம்மா நீங்களும் ஒரு சைன் போட்டுருங்கம்மா. சரி. என்னது? சாந்தி, உன் பேர்லயும் உங்க அம்மா பேர்லயும் சுகுணா பேர்லயும் தனித்தனியா 1 கோடி ரூபாய் டெபாசிட் பண்ண போறேன். 1 கோடியா? 1 கோடி இல்ல, 3 பேருக்கு சேர்த்து 3 கோடி. சுப்பிரமணிய சார், சைனிங் சார் பண்ணணும்.
மேடம் இதுல சைன் பண்ணுங்க. இதுல மேடம் நீங்க Action talk and no one bag of mouth. Cause we run the east, west, the north and south. Make them know so that them can get me out. Anything that them hear, I தேங்க்யூ சார். சுகுணா மட்டும் சைன் பண்ணணும். அவங்க பாண்டிச்சேரியில இருக்காங்க சார். வரதுக்கு எப்படியும் 1 or 2 days ஆயிடும். நான் என்ன பண்றேன், வந்த உடனே அவளை உங்க பேங்க் அனுப்பி வச்சிடறேன். ஓகேவா? மறக்காம அனுப்பிச்சு வச்சிருங்க. கண்டிப்பா. செக் செக். இந்தாங்க சார். தேங்க்யூ சார். ஓகே. அப்ப நான் வரட்டுங்களா சார்? வரோம் மேடம். தேங்க்ஸ் மேடம். மாப்பிள்ள, உங்களுக்கு ரொம்ப பெரிய மனசு. எங்களுக்கு இருக்கு இவ்ளோ பணம். உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ணமா? அதான். நான் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலங்க. சாந்தி எனக்கு சொந்தம்னு சொல்லிக்க வேற யாருமா இருக்கா? நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்குமா ஹெல்ப் பண்ண போறேன் சொல்லு? நம்ம கையில 4 காசு இருந்தாதாமா யாருமே நம்மள மதிப்பாங்க. சொல்லிக்கிறதுக்கே ரொம்ப பெருமையா இருக்கு. அதெல்லாம் ஒண்ணு இல்லங்க. நாம போகும்போது என்ன கொண்டு போக போறோம் சொல்லுங்க? இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு நல்லது செய்யணும். உண்மையிலேயே உங்களுக்கு தங்கமான மனசு. மற்றவங்களுக்கு நம்ம நல்லது செஞ்சா நல்லது நடக்கும், கெட்டது செஞ்சா கெட்டதுதான் நடக்கும். இதான் ஆண்டவனோட விதி. சரியா சொன்னீங்க. இருங்க, ஸ்வீட் பண்ணி கொண்டு வரேன். சரிம்மா. உட்காருங்க. மாயா, ஜூஸ் ஏதாச்சும் கொண்டு வாங்க. அப்புறம் பிசினஸ்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. சரி. சார் ஜூஸ் இந்தாங்க. இவங்க தான் சார் என்னோட மதரின்லா. வணக்கம்மா. வணக்கம். ஒரு 5 minutes வெயிட் பண்ணுங்க, ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். செட்டியாரே, மாப்பிள்ளை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? இப்பதான் தெரியும். தயவு செஞ்சு அவர்கிட்ட நம்ம பழக்கத்தை பற்றி சொல்லிடாதீங்க. காட்டி கொடுக்குற பழக்கம் என் பரம்பரைக்கே கிடையாது. விமலா, ரொம்ப ஆடாத, அடக்கி வாசி. சார், நீங்க கேட்ட டாக்குமெண்ட்ஸ் காப்பீஸ் எல்லாமே இதுக்குள்ள இருக்கு. இந்தாங்க. வாங்க சார், நம்ம போலாம். வர்றோமா? வரேங்க. இந்த செட்டியாரு மாப்பிள்ளை கிட்ட நம்மளை பத்தி ஏதாவது உளறி இருப்பானா? என்ன இந்த பக்கம்? விமலா 2வது பொண்ணுக்கு வரம் பார்க்க சொன்னா. ஒரு 4-5 போட்டோ வச்சிருக்கேன். அத்தா காமிச்சிட்டு எதனா சில்லறை வாங்கிட்டு போலான்னு வந்தேன். சுகுணாக்கா? ஆமா, சுகுணாக்கு தான். உள்ளே முதல்ல. ஓ, நீங்களே சில்லறை தரீங்களா? போறேன். என்னப்பா சில்லறை தரேன்னு நடு ரோட்ல கூட்டிட்டு வந்து நிக்க வச்சுட்ட? மணி, இந்த மணி மேட்டரை விடு. சுகுணா சின்ன பொண்ணு. அவ இப்பதான் பிசினஸ்ல பிக்கப் ஆயிட்டு இருக்கா. இந்த நேரத்துல போய் கல்யாணத்தை பத்தி பேசினா அவ ப்ரோக்ரஸே நின்னுடும். ஏன்பா, பொண்ணுங்களுக்கு காலகாலத்துல கல்யாணம் பண்ணி வைக்கணும். இல்லன்னா லவ்ல ப்ரோக்ரஸ் ஆயிட்டு வேற எவனா பிக்கப் பண்ணிட்டு போயிடுவாப்பா. அப்படி இல்ல மணி. சாந்திக்கு ஒரு நல்ல லைஃப் அமைஞ்ச மாதிரி சுகுணாக்கு ஒரு நல்ல லைஃப் அமையணும்னு பாக்குறேன். ஓ, அதுவும் நீயே கொடுத்துடலான்னு முடிவு பண்ணிட்டியா? சும்மா இருங்க மணி. ஒரு நல்ல வரனா பார்த்து நானே கட்டி வைக்கலான்னு இருக்கேன். பாத்தியா, அங்க கை வச்சு இங்க கை வச்சு கடைசியில என் தொழிலையே கை வச்சுட்டப்ப. இந்த மாதிரி எதனா ஒர்க் அவுட் ஆனாதான்பா எனக்கு மீட்டர் விழும். இப்போ உனக்கு மீட்டர் தானே தேவை. அதெல்லாம் ஒரு பெரிய மேட்டரே இல்ல. மீட்டர் மேட்ரு சூப்பரா இருக்க. எப்பெல்லாம் பணம் தேவையோ என்கிட்ட வா, நான் கொடுக்குறேன். அதான் வந்துட்டேனே, இப்ப கொடுங்க. இதுதானே வேணாங்கிறது. சும்மா தமாச்சுக்கு சொன்னப்பா. சுகுணாக்கு மாப்பிள்ளை பாக்குற வேலையை இதோட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். உனக்கு வேண்டியது பணம் தானே. முதலையே கொடுத்துட்டு கூடாதா? எனக்கும் சுகுணாக்கும் இனி சம்பந்தமே இல்லப்பா. நீயே பாத்துக்கோ. சரி மணி, எனக்கு ஆபீஸ்க்கு நேரம் ஆகுது, நான் கிளம்புறேன். எனக்கும் நேரம் ஆகுது, ஆனா ஆபீஸ் இல்ல, நானும் கிளம்புறேன். சரி, ஓகே மணி, பாய். இவனை புரிஞ்சிக்கவே முடியலையே. ஒருவேளை மச்சினிச்சியை கரெக்ட் பண்ண பாக்குறானா?
இங்க பக்கத்துலயே இருக்குமா? நாளை காலையில அங்க போறோம். முதல்ல அப்பாயின்மெண்ட் வாங்கி வை. சரிம்மா. ஹாய் சாந்தி. சாந்தி, ஒரு குட் நியூஸ். என்ன? நம்ம பாண்டிச்சேரி கம்பெனிக்கு புது ப்ரொப்ரைட்டர் ரெடி பண்ணிட்டேன். யாருங்க? எனக்கு வேண்டிய ரொம்ப அழகான ஒரு பொண்ணு. என்ன சொல்றீங்க? ரொம்ப நாளா அவளுக்கு ஏதாவது gift வாங்கி கொடுக்கலாம்னு நினைச்சேன். அது இப்பதான் ஒர்க் அவுட் ஆகுது. இப்படி பேசுவீங்கன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. டென்ஷன் ஆகாத சாந்தி. நான் செலக்ட் பண்ண ப்ரொப்ரைட்டர் அதான் அந்த அழகான பொண்ணை நீ பார்க்க வேண்டாமா? நான் யாரையும் பார்க்க தயாரா இல்ல. அந்த அழகான பொண்ணு வேற யாருமே இல்ல, அது நீதான். சாந்தி, என் பேர்ல 4-5 கம்பெனி இருக்கு. ஒரே ஆள் பேர்ல இருந்தா இன்கம் டாக்ஸ் ப்ராப்ளம் நிறைய வருமா? அதான் டார்லிங், உன்னை பாண்டிச்சேரி கம்பெனிக்கு ப்ரொப்ரைட்டர் ஆக போற. நாளைக்கு ரொம்ப நல்ல நாள், அதனால நீ கிளம்பி ஆகணும். நான் மட்டுமா? நீங்களும் வாங்க. எனக்கு வரணும்னு தான் ஆசை, ஆனா நிறைய வேலை இருக்கு. எல்லாத்தையும் விட்டுட்டு வர முடியாது இல்லையா? அங்க எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸும் பண்ணியாச்சு. சுகி இருக்கா, அப்புறம் என்ன? எனக்கு டைம் கிடைச்சா நாளைக்கு வரேன். இன்னைக்கு நீ மட்டும் போ. ஆமாமா, மாப்பிள்ள சொல்றாருல, நீ போயிட்டு வா. என்ன சாந்தி, உனக்கு ஹாப்பி தானே? உங்களை எப்ப கல்யாணம் பண்ணணும் அன்னிலிருந்து ஹாப்பியா தாங்க இருக்கேன். ஐ லவ் யூ so much. நான் பிறந்ததுல இருந்து வாழ்க்கையில மறக்க முடியாத ஒரு நாள்னா அது இதுவாதான் இருக்க முடியும். நீங்க கூட வர முடியலன்னா கொஞ்சம் வருத்தமா இருக்கு. எனக்கு மட்டும் வருத்தமா இருக்காதா? இன்னைக்கு பாம்பேல இருந்து முக்கியமான கிளைண்ட் வராங்க. அவங்க எல்லாம் வரும்போது நான் இல்லாம இருந்தா பிசினஸ் டோட்டலா ஸ்பாயில் ஆயிடுமா? என்னை விட உங்களுக்கு அவங்க தான் ரொம்ப முக்கியமா? மாப்பிள்ளைய ரொம்ப தொந்தரவு பண்ணாதம்மா. ஃப்ரீயா இருந்தா உன் கூட வந்துட மாட்டாரா? அவர் பயங்கர பிஸியா இருக்கேன்னு சொல்லும் போது நீ தான் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி ஆகணும். சரிம்மா, நான் புரிஞ்சுக்கிறேன். சாந்தி, இனிமே அவனோட லைஃபே சேஞ்ச் ஆக போகுது. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்.